Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. உடனே உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, இப்போ 10th சயின்ஸோட ஒன் வேர்ட்ஸுக்குரிய ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிச்சு இல்லை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸை நமக்கு ஷேர் பண்ணி வைக்கலாம். சரியா? மற்ற பசங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு நீங்கள் உங்களோட பிடிஎஃப் ஃபைல்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ஸை அது மற்ற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அதாவது ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் வந்து எதுக்குரிய ஆன்சர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும். இப்போ வந்து தவறுதலான ஆன்சர் இருந்துச்சுன்னா அதோட ஆப்ஷனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். 4th ஒன்றுக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. 5th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து சி. 6th ஒன் வேர்டுக்கு ஏ. 7th சி. 8th சி. 9th வந்து பார்த்தீங்கன்னா டி. 10th ஏ. 11th டி. 12th வந்து பார்த்தீங்கன்னா டி. சரியா? இதில் தான் ஆன்சர்ஸ் வந்து தவறுதலாக இருந்தால் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸே நமக்கு வந்து திரும்ப ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாமுக்கோ இல்லை ஆஃபலி எக்ஸாமுக்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுங்கன்னா எப்பயுமே பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் 22வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். கால்குலேட் தி கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி 100 வாட் 200V எலக்ட்ரிக் பல்ப் இன் ஏ எலக்ட்ரிக் சர்க்யூட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை தி பார்ட்ஸ் ஆஃப் ஏபிசிடி ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட. சரியா? அதை பார்த்துங்க. அடுத்து 4 மார்க் கொஸ்டின் 4 மார்க் எழுதணும். இதில் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா? முக்கியமாக எல்இடி பல்பு, அதாவது லிஸ்ட்டு மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நம்மளோட அதாவது குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் திரும்ப ரிப்பீட்டடாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 7 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 7 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரியா? டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். அதெல்லாம் வந்து சூப்பராக என்ன பண்ணிருக்காங்க. ஹவு தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்கனைஸ்டு. அதுக்கப்புறம் வாட் இஸ் தி அதாவது பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துங்க. ஸ்டேட் தி நியூட்டன் செகண்ட் லா. அதுக்கப்புறம் டெரிவ் தி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்பிளைன் தி சிமெல்டிங் ப்ராசஸ். சரியா? இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. சரியா? இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின்ஸ்னே நம்ம வச்சுக்கலாம். வரக்கூடிய ஆஃபலி எக்ஸாமினேஷன் சரி பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.